கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு இனிமே ப்ரொபேட் அவசியம் கிடையாது. ஒரு நபர் உயில் எழுதி வச்சிருந்தாலே போதுமானது. அதை கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு நபர் தான் மரணித்த பிறகு தன்னுடைய சொத்து யாருக்கு போகணும், எவ்வளவு போகணும் அப்படின்னு எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் உயில். அது முன்னாடிலாம் கோர்ட்ல போயிட்டு ப்ரொபேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த வாரிசுகள் அதை அனுபவிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது எழுதி வச்ச உயில கோர்ட்ல போயிட்டு ப்ரூவ் பண்ணணும். மெய்ப்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வாரிசுகள் அதை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ள இருக்க எல்லா வகையான சொத்துக்களுக்கும் ப்ரொபேட் அதாவது மெய்ப்பித்தல் அப்படிங்கிற ஒண்ணு அவசியமா இருந்தது. இதுவே அவுட் ஆஃப் த சிட்டில இருக்க அதிக மதிப்புடைய சொத்துக்களுக்கு மட்டும் ப்ரொபேட் அவசியமா இருந்தது. பட் இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இந்தியன் சசஷன் ஆக்ட் 1925 செக்ஷன் 213 படி முன்னாடிலாம் உயில ப்ரொபேட் பண்ணாம பயன்படுத்த முடியாதுங்கிற நிலைமை இருந்தது இல்லையா? அந்த சட்ட திருத்தத்தின் படி SRO அதாவது சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ப்ரொபேட் இல்லாமலேயே அதாவது அந்த உயில மெய்ப்பிக்கிறதுக்கு அவசியம் தேவையில்லை. அது இல்லாமலே SROவே அந்த உயிலை ஏத்துக்கிட்டு அதுல முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உயில் எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதணும். கட்டாயம் சாட்சிகள் இருக்கணும். பதிவு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அது கட்டாயம் கிடையாது. பட் நீங்க உங்களுடைய உயில்ல தெளிவா எழுதலைன்னா டிஸ்பியூட்ஸ் வரும். திரும்பவும் நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலை வரும். ஸோ உயில் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க. கண்டிப்பா சாட்சிகள் கையெழுத்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. உயிலை பதிவு பண்றது கட்டாயம் கிடையாது. ஆனா கட்டாயமா பதிவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க பிள்ளைங்களுக்கும் நல்லது. ஃபியூச்சர்ல இதனால டிஸ்பியூட் வராம அவங்க சேஃப் அண்ட் சைடா இருப்பாங்க. அதனால உயிலை கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சாட்சிகள் முன்னாடி பண்ணுங்க. டீடைல்டா பண்ணுங்க. தேங்க்யூ.